சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை தரக்கூடிய உங்களுடைய அருள் நேர பகுதியில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த நாள் நீங்கள் நினைத்த எல்லா காரியங்களும் கைகூட உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டி பணியை தொடங்குங்கள் என்கின்ற சிந்தனையோடு உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்கின்ற சிந்தனைக்குள் உங்களை அழைத்து செல்கின்றேன். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. அண்மையில் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது ஒரு ராகவேந்தரர் சன்னதி. எதிர்த்தாப்புலேயே ஒரு மடம், ஒரு கல்யாண மடம் மாதிரி. அங்கே தினசரி டேபிள் சேர் போட்டு சாப்பாடு நடக்குது. இந்த பாபா கோயிலில் போட்டிருப்பாங்கள்ல, பொறுமை நிதானம். நீங்கள் ரெங்கனை சேவிக்க போகிற இடத்துல ஓம் நமோ நாராயணான் இருக்கும். ஒவ்வொரு கோவில்லையும் நீங்கள் சிவபெருமான் கோவிலில் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், சிவ சிவ சிவாய நம. அது மாதிரி இந்த ராகவேந்திரா கோவிலுக்கு எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் அற்புதம். வயிறார சாப்பிடுங்கள், பொருட்களை விரயம் செய்யாதீர்கள். வயிறார சாப்பிடுங்கள், பொருட்களை விரயம் செய்யாதீர்கள். இப்போ நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் அக்கார அடைசல் அற்புதமாக பண்ணுவாங்க. சக்கரை பொங்கலில் நெய் இவ்வளோ ஊற்றுவாங்க, இவ்வளோ முந்திரி பருப்பு அள்ளி போடுவாங்க. ஆனால் கோவிலில் தரக்கூடிய நெய் குறைவாக இருக்கக்கூடிய, சர்க்கரை குறைவாக இருக்கக்கூடிய சக்கரை பொங்கலுடைய சுவை வீட்டில் ஒருபோதும் கிடைக்காது. சும்மா 2 கடுகு மிளகை தாளித்து ஒரு வெண்பொங்கல் அப்படி கொடுப்பாங்க, இல்லை ஒரு புளியோதரை கொடுப்பாங்க, ஒரு தயிர் சாதம் பட்டை சாதம் கொடுப்பாங்க. அதோடைய சுவை எங்கேயும் கிடைக்காது. ஏனென்றால் ஆண்டவன் ஆலயத்தில் தருவது ஆண்டவன் பிரசாதம் என்கின்ற நம்பிக்கை. நம்ம கூட வேடிக்கையாக சொல்லுவோம், தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். நல்ல அந்த ஒரு கோவிலில் எழுதி போட்டிருந்தாங்க, ரொம்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முடிந்தவர் பணம் தாரீர், முடியாதவர் உடல் உழைப்பு தாரீர், அதுவும் முடியாதவர் தான தர்மங்களை கேடி பேசாதீர். என்ன வார்த்தை இல்லை இந்த 3. முடிந்தவர் நிதி உதவி தாரீர், முடியாதவர் உடல் உழைப்பு தாரீர், அதுவும் முடியாதவர்கள் தான தர்மத்தை கிண்டல் பேசாதீர்கள். இப்போ நீங்கள் சில கோயிலில் போட்டால் அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுங்க, பருப்பு வாங்கி கொடுங்க, எண்ணெய் வாங்கி கொடுங்க, உப்பு வாங்கி கொடுங்க, மஞ்சத்தூள் வாங்கி கொடுங்கன்னு நம்ம என்ன நினைக்கிறோம், அது யாரோக்கு எழுதப்பட்டது. அப்போ அன்னதானம்னா நம்ம 50,000 ரூபா கொடுத்து ஒரே சமயத்தில் 500 பேர் சாப்பிட்டாதான் பெருமைன்னு நினைக்கிறோம். இல்லை, அந்த 5 ரூபாய்க்கு ஒரு உப்புக்கல் வாங்கி கொடுத்தாலும் உயர்ந்த செய்கை தான். அது எப்படின்னா, சுவாமிக்கு பாலாலையும் தேனாலையும் அபிஷேகம் பண்ணுறதை விட பெருக்கி குப்பையை போக்கி கோலம் போட்டால் எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம் இந்த தான தர்மத்துக்கு உண்டு. அன்னதானத்தினுடைய சிறப்பு 1000 முறை நான் பதிவு செய்திருக்கேன். ஆதிசங்கர பகவத்பாதா உங்களுக்கு தெரியும். திருவோடு எடுத்து பிக்ஷாந்தைன்னு கேட்டு உண்ணக்கூடியவர்கள். அவர் அன்னத்துக்கு போய் பகவதி பிக்ஷாந்தேகன்னு பிக்ஷ பாத்திரத்தை கேட்டபோது, துவாதேசி அன்னைக்கு வறுமையான குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண் அடுத்த வேளை உணவுக்காக வைத்திருந்த ஒற்றை நெல்லிக்கனியை கொடுக்குறா. ஆனால் அவளுடைய பக்திக்காக கண்மூடி சுவாமி பாடினது கனகதாரா தோத்திரமாக தங்க நெல்லிக்காய் கிடைச்சது. அவள் எதிர்பார்த்து செய்யலை, தன்னை விட வந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு உணவு கொடுக்க வேண்டுமேன்னு கொடுத்தா. நான் பலமுறை பாரத கதை சொல்லியிருக்கேன். அறிவுடைய ஆச்சாரியர்கள் வீட்டுக்கெல்லாம் போல கண்ண பரமாத்மா ஏழை அந்தனர் விதுரனுடைய குடிசையில் போய் உப்பு கஞ்சி குடித்தார். ஏன்? அதில் அன்பு இருந்தது, உண்மை இருந்தது. இன்றைக்கும் நம்ம பாரதத்தினுடைய பாத்திரங்களோ ராமாயண பாத்திரங்களோ பேசும்போது 2 பாத்திரம் நம்ம கண் முன்னாடி வரும். ஏன்? ஒன்று கர்ணன், இன்னொன்று கும்பகர்ணன். 2 பேருமே செஞ்சோற்று கடன் கிடைத்தவங்க. தன்னெச்சில் தானே உண்ணாத துரியோதனனுக்கு ஏன் இவன் உயிர் கொடுத்து உதவினான்னா கர்ணன்? காரணம் என்னன்னா, அவன் உண்ட வீட்டுக்கு நம்ம ரெண்டகம் பண்ணக்கூடாது. கும்பகர்ணன் தசரதன் வயிற்றில் பிறந்த ராமன் வீரன் என்பதை
எடுத்து சொல்லி ராவணன் கேட்காத போடும் அண்ணாட்ட சொல்கிறான், அண்ணா நான் போருக்கு போய் வென்று வருவேன்னு சொல்லாத, விதி நின்றது என் பிடர் பிடித்து தள்ளியது, உண்டவனுக்காக உயிர் கொடுப்பதற்காக நான் போகிறேன், நீ போட்டு சாப்பாட்டு போட்டு வளர்த்திய அந்த நன்றி கணக்காக. அதனால தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாத, தானத்தில் சிறந்தது அன்னதானம். இதெல்லாம் நம்ம கேட்டுட்டோம். அதில் ஒரு குறள் வேற உண்டு, என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாரும் இங்கே மகா பெரியவர் சொன்னதை நினச்சிக்கோங்க. டெய்லி கோடி கோடியாக லட்சமாக ஆயிரமாக நம்மளால் தான தர்மம் செய்ய முடியாது. ஒரு டின்னை எடுத்து வச்சு நீங்கள் தினசரி அரிசி களைஞ்சி சமைக்கிற சாப்பாட்டில் ஒரு பிடி அரிசியை சேமிச்சுக்கிட்டே வாங்க. இந்த அமாவாசைக்கு ஆரம்பித்தா அடுத்த அமாவாசையில் டின் நிறையும். கோவிலில் கொடுத்தா 10 பேர் சாப்பிட்லாம், தெருவில் இருக்கக்கூடிய ஏழை ஆசிரமத்தில் கொடுத்தா 5 பேர் பசியாறலாம்னா, எளியவர்களுக்காக இல்லாதவர்களுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பிடிதான் உங்களை உள்ளளவும் நினைக்கச் செய்யும். ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினைப்போம். இது போன்ற ஆன்மீக சிந்தனைகளோடு மீண்டும் உங்களை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திக்கும் வரை அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். முருகா சரணம்.